தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். ஏசாயா 61:2 கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகில் பாடுகளும் துன்பங்களும் எதிர்பாராத சோதனைகளும் மாறி மாறி வரும்போது எத்தனையாய் நாம் துயரில் வாடுகிறோம். இது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அனுபவிக்கிற கசப்பான ஓர் அனுபவம். பண கஷ்டத்தின் கொடூரம், வியாதியின் உச்சநிலை, பல்வேறு இல்லாமைகள். ஆனால் அந்த சமயத்தில் யாராவது வந்து நம் துயர் நீங்க உதவி செய்யும் போது எத்தனையாய் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆம், இவ்விதமாகத்தான் நம்மை தேடி வந்து நம் துயரையெல்லாம் நீக்கி அன்பு காண்பித்தார் நம் ஆண்டவர் இயேசு. ரோம ராஜ்யத்தில் அடிமை ஒருவன் தன்னை கொடூரமாய் நடத்தினபடியால் அந்த இடத்தை விட்டு எப்படியோ தப்பித்து காட்டுக்குள் ஓடினான். அங்கே தன்னை யாராவது கண்டுபிடித்து விடுவார்களோ என்று பயந்து ஒளிந்திருந்த போது ஒரு முனகல் சத்தம் கேட்டது. அருகில் சென்று பார்த்த பொழுது சிங்கம் ஒன்று காலில் பெரிய முள் தைத்திருந்தபடியால் அந்த வேதனை தாங்க முடியாமல் துயரத்தோடு அப்படி முனகிக் கொண்டிருந்தது. அருகில் செல்ல பயமாயிருந்தாலும் எப்படியோ மெதுவாய் போய் அந்த முள்ளை அதன் காலிலிருந்து எடுத்துவிட்டதுதான் தாமதம். அந்த சிங்கம் அவனுக்கு நன்றி சொல்வது போல் ஒரு பார்வை பார்த்துவிட்டு எங்கோ மறைந்து போனது. அவனும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஒளிந்து கொண்டான். ஆனால் அவனை தேடி வந்த பகைஞர்கள் அவனை கண்டுபிடித்து திரும்பவும் சிறையில் அடைத்து அவனை கொல்லவும் தீர்மானித்தனர். அப்படிப்பட்ட கைதிகளை பசி நிறைந்த சிங்கங்களின் வாய்க்கு உணவாக அருளுவது அந்த நாட்டு வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இவனையும் அப்படிப்பட்ட கொடூரமான பசி நிறைந்த சிங்கத்திற்கு முன்பாக போட்டார்கள். அது அவனை கடித்து குதறுவதற்காக கர்ச்சித்து பாய்ந்து வந்தது. ஆனால் இவனை கண்டவுடனே தன் வேகத்தை குறைத்து அப்படியே சாதுவாக அவன் காலடியில் உட்கார்ந்தது. இதனை கண்ட மக்கள் ஆர்ப்பரித்தனர். இதற்கு காரணம் என்ன என்று ராஜா அந்த இளைஞனை வினவினான். அந்த சிங்கம் காட்டில் தன்னால் உதவி பெற்றபடியினால் தன் மீது அவ்வாறு அன்பு கூர்ந்தது என்று விவரித்து கூறினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இந்த மனிதன் சாகக்கூடாது, இனி அடிமையாகவும் இருக்கக்கூடாது, சிங்கமே அவனை கடிக்காமல் விட்டுவிட்ட போது நாம் ஏன் அவனை துயரப்படுத்த வேண்டும் என்று சுதந்திரமாக அவனை விட்டுவிட்டனர். ஆம், மனிதர் இவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கும் போது அன்பே உருவான நம் ஆண்டவர் நாம் துயர் கொள்ளும் போது நம்மை கவனிக்காதது போல பேசாமல் இருப்பாரா? அந்த சமயத்தில் தம் தெய்வீக ஆறுதலை நமக்கு அருள மாட்டாரா? இன்றைய நாளுக்கான ஜெபம். என் அன்பு தெய்வமே, ஆறுதலின் தேவனாகிய நீர் இன்று முதல் என்னோடு இரும். துயரம் நிறைந்த என் வாழ்நாளில் அது ஒன்றே எனக்கு போதும். உம் அன்பிற்காக நன்றி செலுத்தி உமக்குள் களி கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.